Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி நல்ல சூப்பரான பன்னீர் வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். இதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2-3 தான். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா பால் நல்ல ஹோல் மில்கா எடுத்துக்கோங்க. அந்த கெட்டியான பால் இருக்கும்ல அது மாதிரி எடுத்துக்கோங்க. 2% 1% எல்லாம் கண்டிப்பா பன்னீர் வராது. ஸோ அதனால ஹோல் மில்க் எடுத்துக்கோங்க. அது நான் ஒரு 2 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 லிட்டர் பாலுக்கு நம்ம இது திரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ண போறோம். சின்ன லெமனா இருந்தா நீங்க முழு லெமன் கூட சேர்த்துக்கலாம். பெரிய லெமனா இருந்தா பாதி போதும். பாதி பாத்தீங்கன்னா அந்த புளிஞ்ச ஜூஸ்ல கொஞ்சம் அதுக்கு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல தண்ணியும் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த பாத்திரத்துலதான் பன்னீர் பாலை காய்ச்சி பன்னீர் ஆக்க போறோம். ஸோ நான் ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பன்னீர் மேக்கர் இது. ஸோ இது ஆல்மோஸ்ட் நிறைய கடைகள்ல கிடைக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் இது இல்லைனாலுமே நம்ம நல்ல சூப்பரான பன்னீர் நம்ம ரெடி பண்ணதான் செய்யலாம். மஸ்லின் கிளாத் அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டீல் பாத்திரம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா பால் கொஞ்ச நேரம் மீடியம் ஃபிளேம்லயே தான் இது காய போகுது. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டீல் பாத்திரம் அடிபிடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணிய பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஊத்தி லைட்டா அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்தி காய்ச்சணும். அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீல் பாத்திரமாவே இருந்தாலும் அடி உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் அடி பிடிச்சு அந்த ஸ்மெல் வந்துருச்சுன்னா பன்னீர் ஃபுல்லாவும் அந்த ஸ்மெல் வரும். நீங்க அதுல என்ன டிஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வரும். ஸோ அதனால பால் காய்ச்சறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நல்ல ஹெவி பாட்டம் பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கீழே தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்தி, அதாவது தண்ணி ஊத்தி அந்த பாத்திரத்தை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியோடய பாலை ஊத்தி நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. இல்ல ஸ்டீல் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நான்ஸ்டிக்லயும் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க பக்கத்துலயே ரொம்ப நேரம் இருந்தது பண்ணணும்ட்டு இல்ல. இப்போ பால் நம்மளுக்கு மீடியம் ஃபிளேம்லயே நல்லா ஒரு பாயில் வரணும். ஸோ இன்னைக்கு நம்ம இதுல யூஸ்வலா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம அந்த பன்னீரை பிரிச்சு எடுத்துட்டு அதுல ஒரு தண்ணி இருக்கும். அந்த தண்ணி சில பேர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம இதை எடுத்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த தண்ணியை நான் கலெக்ட் பண்ண போறேன். அதனாலதான் ஒரு பவுல், அதுக்கப்புறம் அந்த பன்னீர் மேக்கரை வச்சுட்டு மேல மஸ்லின் கிளாத் எடுத்திருக்கேன். நான் மஸ்லின் கிளாத் கண்டிப்பா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கிளாத்தை வச்சு நம்ம பன்னீர் செட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் அதுவா வரணும் வெளியே. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் உள்ள மாதிரினா நம்மளுக்கு மஸ்லின் கிளாத் கரெக்டா இருக்கும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபிளேம்ல கொஞ்சம் சூடு ஆயிருக்கு. ரொம்ப பொங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துருப்போம் இல்லையா. ஸோ எல்லா பக்கமும் நல்லா சூடாகி இந்த மாதிரி லைட்டா ஒரு பபிள் வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த லெமன் ஜூஸ் தண்ணி இருக்கு இல்லையா, மிக்ஸ்சர், அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அதிகமா கூட சம்டைம்ஸ் தேவைப்படலாம். பால் திரியாம இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஸோ பால் திரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் 2 மெத்தடும் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கோம். இதை தவிர்த்து நீங்க வினிகர், ஒயிட் வினிகர், அந்த குக்கிங் வினிகர் இருக்குல்ல, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயுமே தண்ணி கலந்துட்டு யூஸ் பண்றது நல்லது. இதை தவிர்த்து இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா தயிர், நம்ம வீட்டுல உர ஊத்தி வச்சிருப்போம்ல புளிச்ச தயிர், அதை கூட நீங்க போட்டு நீங்க பாலை திரிச்சிடலாம். ஸோ பால் திரியிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா தான் இதுவாகும். ஸோ உங்ககிட்ட என்ன மிக்சர் வச்சிருக்கீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ் வரணும். பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஒரு எல்லோயிஷா ஒரு கலர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம மஸ்லின் கிளாத் போட்டு வச்சிருக்கோம்ல, இந்த பவுல்ல இத ஊத்திடலாம். இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கூட கொட்ட போறது இல்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த பால் தான், பாலோட பை ப்ராடக்ட் தான். இதுலயுமே நியூட்ரிஷன் இருக்கதான் செய்யுது. ஸோ அதனால இந்த தண்ணியை கொட்டி அது யூஸ் இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நார்மலா சமையல் பண்ணுவீங்க இல்லையா, காய்கறி வேக வைக்க, இல்ல ஏதாவது ஒரு குழம்பு பண்றீங்க, இல்ல ஈவன் பேக்கிங் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் வர ஒரு 2-3 நாளைக்கு இந்த தண்ணி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. இதனால ஒண்ணும் கிடையாது. இதுலயே நியூட்ரிஷன் இருக்கிறதுனால சொல்றேன் நானு. இப்ப நான் இன்னைக்கு இந்த பன்னீர் வச்சு நான் மயோனைஸுமே ரெடி பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் கேஷ்நட் ஒரு 7-8 கேஷ்நட்டை நம்மளோட இந்த வே வாட்டர்ல நல்லா கொதிச்சுதான் இருக்கு. ஸோ அதுல ஊத்தி கொஞ்சம் அப்படியே
ஊற வச்சிடுறேன். இப்ப நம்மளோட பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம் இல்லையா, சோ அதனால வந்து இது கொஞ்சம் லைட்டா, ரொம்ப மைல்டா தான் இருக்கும், லைட்டா புளிப்பு இருக்க சான்ஸ் இருக்கு. சோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க இந்த ஸ்டெப் பண்ண வேண்டாம். அந்த புளிப்பு போக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி தண்ணியில ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் குறைஞ்சிரும். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பிழிஞ்சு அதுல இருக்கிற தண்ணியை எடுத்துடுங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம தண்ணியை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பன்னீர் உங்களுக்கு உதிராம நல்லா கெட்டியா வரும் உங்களுக்கு. நம்ம ஜென்ரலா கடையில உள்ள பன்னீர் எதுக்கு நம்ம விருப்பப்படுறோம்னா அது அழகான ஒரு ஷேப்ல இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி கிரேவியில அழகா முழுசா இருக்கும், உதிர்ந்து போகாது, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அந்த டெக்ஸ்சர் வேணும்னா நல்லா தண்ணியை நல்லா பிழிஞ்சுக்கோங்க. சோ இந்த வேவ் வாட்டர் வந்து நீங்க ஏதாவது ஸ்வீட் செய்றீங்க அப்படின்னா அப்ப மட்டும் நீங்க சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம புளிப்புக்கு வந்து அதாவது திரியறதுக்காக புளிப்பா ஏதாவது சேர்த்துப்போம். சோ அதனால ஸ்வீட்டை தவிர்த்து ஈவன் நீங்க பேக்கிங்க்கு, சப்பாத்திக்கு, சட்னி அரைக்க, குழம்பு வைக்க, காய்கறி வேக வைக்கும் போது தண்ணி தெளிப்போம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்குனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது வேஸ்ட் கிடையாது. அதுவுமே நம்மளோட ஒரு ஃபுட்டு தான், பை ப்ராடக்ட் ஆஃப் மில்க் தான் அது. சோ அதுலயுமே வந்து உங்களுக்கு சத்து இருக்கதான் செய்யும். சோ இப்ப என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு, சூடா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பன்னீர் மேக்கர் அது இல்லாத போது இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் கீழே வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு சின்ன பிளேட் அப்படி கவுத்தி போட்டுடுங்க. கவுத்தி போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்துச்சுன்னா அது வடிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இதுக்கு மேல நம்ம ஏதாவது ஹெவியா வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த மோட்டார் பெஸ்டல் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்க. இல்லை வந்து நம்மளோட கிரைண்டர் கல் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு ப்ரெஷர் போட்டு நீங்க மேல வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பன்னீர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம பன்னீர் மேக்கர் இல்லை அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம அதை வச்சிடலாம். ஸோ அதே பிளேட் வச்சு மேல ஒரு சின்ன பிளேட்டை கவுத்தி போட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீர் மேக்கர்ல நம்ம நல்லா பிழிஞ்சு வச்சிருக்க பன்னீரை போட்டு இந்த பிளேட்டும் அதோடய வரும். ஸோ அதையும் போட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம்லயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் வாட்டர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பன்னீர் நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு மேல நம்ம ஒரு வெயிட்டை வச்சிட போறோம். ஸோ வெயிட் வச்சு ஒரு 1 hour ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கெட்டியா இருக்கும் உங்களுக்கு பன்னீர். ஸோ இப்போ நம்மளோட அந்த வேவ் வாட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதை வடிகட்டி நம்ம பாட்டில போட்டு வச்சுட்டோம்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம். நீங்க எடுக்கிற பால் வந்து எந்த அளவுக்கு கட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பன்னீர் நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து காஸ்கோல வந்து அமுல் பால் இருக்கும், அது வந்து 6% பால். ஸோ அதுல பன்னீர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியால வந்து கண்டிப்பா நிறைய வேரியேஷன் ஆஃப் மில்க் இருக்கு. நீங்க எப்பவுமே அந்த கிரீம், ஃபுல் கிரீமா அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மில்க் எடுத்து பண்ணுங்க, கடையில வாங்கணும்னு நம்மளுக்கு அவசியமே இருக்காது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 hour அப்படியே வெளியே வச்சுட்டேன், நான் இன்னும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கல. ஸோ அதுலயே வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸஸா இருந்த தண்ணிலாம் அப்படியே வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரீசன்ட் டேஸ்ல இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன்ல மெயினா சொல்லப்பட்டது வந்து இந்த பன்னீர். ஸோ பன்னீர் மெயினா குழந்தைங்க நிறைய விரும்பி சாப்பிடுற ஐட்டம். எந்த ஒரு மீல் இல்ல ஒரு பாட்லக்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பன்னீர் இல்லாம ஒரு டிஷ் இருக்க வாய்ப்பே கிடையாது. வெஜிடேரியன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ்னா அது பன்னீரை வச்சு செய்யற மாதிரி நிறைய நம்ம அப்படிதான் பிளான் பண்ணுவோம். ஸோ ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ற ஒரு பொருளா ஆயிட்டதுனால அடல்ட்ரேஷனும் ஓவரா தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து வீட்லயே செய்யலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, நம்ம வீட்டுல செஞ்சுக்கலாம். நல்லாவே வரும், கடையில உள்ளது மாதிரி சூப்பராகவே வரும். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு என்ன ஷேப்ல என்ன சைஸ்ல வேணுமோ நீங்க அதை கட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டோர் பண்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டோ இல்லை இப்படியே கூட நீங்க வந்து ஒரு பாக்ஸ், நல்ல ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒரு 1 week வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா ஏர்டைட் பாக்ஸா இருக்கணும். இல்ல அப்படின்னா தண்ணி, ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல தண்ணி ஊத்திட்டு இந்த பன்னீரை அதுல அப்படியே மூழ்க வச்சுட்டு நீங்க அப்படி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இதுவும் 1 வாரத்துக்கு தான் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு. எவ்ரி 2 days ஒன்ஸ் வந்து இந்த தண்ணியை நீங்க மாத்திடணும். ஸோ பன்னீர் வந்து உங்களுக்கு இப்ப நீங்க எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
ஸோ இதை தவிர்த்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்ல ஃப்ரீசர் சேஃபான இருக்க ஜிப்லாக்கோ இல்ல வந்து பாக்ஸ்லயோ போட்டு நீங்க 2 to 3 months வரைக்குமே தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க ஹோம்மேட் பன்னீர் அந்த ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இது வந்துடும். ஸோ ஃப்ரீசர்ல இருக்கிறத நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு காலையில செய்ய போறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எடுத்து ஃப்ரீசர்ல இருக்கிறத ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. அப்புறம் நீங்க மார்னிங் எடுத்து நீங்க நார்மலா குக் பண்ணும்போது உங்களுக்கு அதே டெக்ஸ்சருக்கு பர்ஃபெக்டா வந்துடும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சூப்பரான பன்னீர் கிடைச்சிருச்சு. ஸோ கடையில எல்லாம் கொஞ்சம் ஃபேமா இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே இருக்கும். இது அப்படியே நம்ம பல டிஷ்ஷுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பன்னீர் வச்சு இன்னொரு டிஷ்ஷும் நம்ம பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபுட் அடல்ட்ரேஷன்ல வந்தது வந்து பாத்தீங்கன்னா மயோனீஸ். மயோனீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்றவங்களும் எக்கச்சக்க பேர் இந்தியால இருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம சேஃபான மயோனீஸ் வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம செஞ்ச பன்னீரை வச்சு. ஸோ இதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா கேஷ்யூ, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன், இதை சுடு தண்ணியில ஊற வச்சது. அதுக்கப்புறம் பூண்டு, உப்பு, கொஞ்சமா சர்க்கரை, மிளகு ஒரு 7-8, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நான் சின்ன போர்ஷன் தான் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேஷ்யூ நட்டை வந்து அந்த சுடு தண்ணியில நல்லா ஒரு 10 to 15 minutes அதை ஊற வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம பண்ணி வச்சிருக்க பன்னீர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற கேஷ்யூ நட் ஒரு 10 இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சதே வந்து அந்த வாட்டர்ல இருந்துதான். ஸோ அதையுமே நம்ம யூஸ் பண்ணதான் போறோம். நெக்ஸ்ட் ஒரு 2 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் இன்னைக்கு வந்து காஞ்ச மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல. நீங்க காஞ்ச மிளகாய் ரெட்டா இருக்கிற அந்த மயோனீஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முந்திரி ஊற வைக்கும் போது காஞ்ச மிளகாவும் ஒரு 5-6 ஊற வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் சர்க்கரையும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் வந்து நீங்க உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா அதை தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்ல அவகாடோ ஆயில், இல்ல வந்து உங்ககிட்ட சன்ஃபிளவர் ஆயில் தான் இருக்குன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தோம் இந்த வாட்டர், அதையுமே நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கூட நீங்க பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மயோனீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். நீங்க கடையில வாங்குறீங்க இல்லையா, ஸோ அதுல வந்து எல்லாமே பச்சையா இருக்கும். முட்டை வந்து அப்படியே எண்ணெயில போட்டு நல்லா பச்சை முட்டையை எண்ணெயில போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மயோனீஸ். எப்பவுமே வந்து குக் பண்ணாத ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்க வச்சுக்க கூடாது. ஸோ அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல வந்து டெம்பரேச்சரும் கொஞ்சம் சூடா இருக்கும் அப்படின்றதுனால இந்த பொருளை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லயே தான் வச்சு யூஸ் பண்ணணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மயோனீஸ் வந்து நம்ம வெளியில சாப்பிட்றத தவிர்த்துட்டு வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது நல்லது. நிறைய மெத்தட் இருக்கு. இன்னைக்கு நம்ம செஞ்ச பன்னீரை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்க ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து ஏதாவது ஒரு டிப் ஆகவோ இல்லைன்னா பிரெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகவோ இல்ல நிறைய காம்பினேஷன்ல சாப்பிடுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஹோம்மேட் மயோனீஸ் வந்து அகைன் நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா 6 to 7 நாள் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு உடனே எடுத்து அதுல ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. நீங்க எக் வச்சு பண்றீங்க இல்ல எக்லெஸ்னால பண்றீங்க, எதுனாலுமே சரி மயோனீஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போகிற விஷயம். இது எப்பவுமே கோல்டா வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா அதை யோசிக்கவே தூக்கி போட்டுடுங்க. ஸோ 1 வாரம் வரைக்கும் கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரெஷ்ஷான ஸ்பூனை எப்பவுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மயோனீஸ் வந்து கெட்டு போகாம 1 வாரத்துக்கு சூப்பரா இருக்கும். டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே கடையில வாங்கினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட வாட்டர் இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து வடிகட்டி ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுக்க போறேன். இது வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டோம். அகைன் ஒரு பாட்டில்ல போட்டுட்டு இது வந்து 3 நாள் வரைக்குமே வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படிலாம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா ஏதாவது கூட்டு, பொரியல், சாம்பார் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம். இல்ல சப்பாத்தி, சட்னி, அப்புறம் சூப்பு, ஈவன் வந்து நான் பேக் பண்ண போறேன் அப்படின்னா இந்த வாட்டர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் காலி பண்ணிடுவேன்.
ஏன்னா இதுல வந்து நிறைய பால்ல என்ன நியூட்ரிஷன் இருக்கோ அது இந்த வே வாட்டர்லயும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது பாலோட ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி வந்ததுனால இதை நீங்க கொட்டணும்னு அவசியம் கிடையாது. இது வேஸ்டும் கிடையாது. நீங்க தாராளமா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 2 ஐட்டம் பண்ணிட்டோம், ஹோம்மேட் பன்னீர் அண்ட் ஹோம்மேட் மயோனைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.